கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஏசாயா 30 வசனம். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட போகிறார். உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்த உங்களுக்கான பதிலை கர்த்தர் உருக்கமா இறங்கி கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. மறு உத்தரவு உங்களுக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 21 வசனத்தின்படி ஆகார் தண்ணீருக்காக அழுதாள். அதை நிமித்தமாக கர்த்தர் ஒரு துறவை அவளுக்கு காண்பித்து அவளுக்கு தண்ணீரை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தற்காலிகமான பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க என்றால் கர்த்தர் இன்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 20 வசனம். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அதன் நிமித்தமாக கர்த்தர் அவருக்கு 15 வருடம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். 1 சாமுவேல் 1 வசனம். அன்னாள் குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுதால் அது நிமித்தமாக அன்னாளுக்கு கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். லூக்கா 7 வசனம். தன்னுடைய மகன் மரித்து போனது நிமித்தமாக நாயின் ஊர் விதவை அழுதாள். அதை பார்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு மனமிறங்கி அவனுக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவன் அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்காக மனமிறங்குகிறார். அழுபவரை கர்த்தர் ஆற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண கிருபை செய்வார். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஆறுதலை கட்டளையிட்டு உங்களை ஆசிர்வதிப்பார். நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கான பதிலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 2, விழும்பவரை தேற்றுகிற கர்த்தர். ஆதார வசனம் 145 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விழுந்து போனவர்களையும் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விட்டு அவர்களை தேற்றுகிறார். முன்பு நம்ம பார்த்தோம், அழுது கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆற்றுகிறார். 2, விழுபவரை கர்த்தர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில விழுந்து போன நிலைமையில இருக்கிறீங்க, மீண்டும் என்னுடைய வாழ்க்கை பழைய விதமாக மாறாதா என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்று உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் பேசுகிறார். நீங்கள் விழுந்து போனவர்கள் தான், ஆனால் விழுந்து போன யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24 வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வீழ்ச்சி தற்காலிகமானது, ஆனால் வெற்றியோ உங்களுக்கு நிரந்தரமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். யோபு 4 வசனம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணினீர். ஹல்லேலூயா. விழுந்து போனவர்களையும் கர்த்தர் மீண்டும் அவருடைய வார்த்தையை கட்டளையிட்டு அவனை நிற்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்தீங்க அப்படின்னா மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசிர்வதித்து மீண்டும் எழும்பி நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை தாங்குகிறவர், ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. 37 சங்கீதம் 23 வசனம் 24 வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போயிருக்கும் பொழுது உங்களுடைய வழியை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். முதல் பகுதியை பாருங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் வழியின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விழுந்து போகிற சூழ்நிலை வரும் பொழுது கூட அவன் தள்ளுண்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை கைவிடாதவர் என்று.
24வது வசனம் கடைசி பகுதி, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கான உதவியை கட்டளையிடாமல் இருக்கலாம், உங்களை நேசிக்கிறேன் என்று உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கரத்தினால் உங்களை தாங்கி விழுந்து போன உங்களை தள்ளுண்டு போகாமல் மீண்டும் எழும்பி நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். மூன்றாவதாக, தொழுபவரை மாற்றுகிற கர்த்தர். யோவேல் 2வது அதிகாரம் 32வது வசனம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவான் என்றால் அவன் மீட்கப்படுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நல்வழியில் மாற்றுகிறார். நீதிமானாய் அவனை மாற்றுகிறார். ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் நீதிமானாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் ஒருபொழுதும் தேவனை தரிசிப்பதில்லை என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளுகிறவர்களாய், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். செப்பனியா 3வது அதிகாரம் 9வது வசனம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஆராதனையில் பிரியப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியா 29வது அதிகாரம் 12வது வசனம், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவரை முதலாவது நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய விண்ணப்பத்திற்கான பதிலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம், ஆனா நம்ம ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவம் செலுத்துவதில்லை. ஆனால் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, குடும்பமாக கூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக பாடல்களை பாடி, அது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக செவி கொடுத்து உங்களுக்கான பதிலை கட்டளையிடுவார். ஏசாயா 12வது அதிகாரம் 4வது வசனம், அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறவர்களாய், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய நிந்தைகளை, அவமானங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. முதலாவது, கண்ணீரோடு இருக்கிறவர்களை கர்த்தர் ஆற்றுகிறார். 2வது, விழுபவரை கர்த்தர் தேற்றுகிறார். 3வது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்பவர்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர்கள், பிரச்சனைகள், தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக சந்தித்து கண்ணீரை துடைத்து ஆனந்த மகிழ்ச்சியாக கர்த்தர் மாற்றுவார். வேதனைகளை சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவருடைய அன்பின் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவர் உங்களுக்கு மீண்டும் அதை இரட்டிப்பாக கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். நம்மளால் ஒரு மனதாய் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை எமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள், குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அப்பா மீண்டும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது.
சொல்லுகிறது ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வீழ்ச்சிகளையும் இயேசுவின் நாமத்தினால் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. இன்றும் அநேக காரியங்களை நாங்கள் குறைவுள்ள பாத்திரமாக இருக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் குறைவும் ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நீரே எங்களுக்கு கிருபையா இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் தகப்பனே. உம்மிடத்தில் எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிறதப்பா. உடைய பிள்ளைகளா இருக்கிற எங்களுடைய தேவைகளை கத்த சந்திங்க தகப்பனே. எங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் உடைய துருத்தியில் இருக்கிறது, எங்கள் ஜெபங்கள் உடைய தூப கலசத்தில் இருக்கிறது தகப்பனே. எங்களுக்காக ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. இனி நீ அழுது கொண்டுரா என்று அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த நல்ல வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய உருக்கமான இரக்கத்தினால் ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை கட்டளையிடுங்க தகப்பனே. நெடுநாள் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இயேசுவின் நாமத்தினால் நீர் பதிலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக தேவைகளோடு உடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. வேலை இல்லாமல் காத்திருக்கிறாங்க தகப்பனே. நல்ல வேலை உடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்குள்ள தேவைகளை கத்தர் சந்திங்க தகப்பனே. இன்னும் அநேக பேர் கடன் பிரச்சனையில சிக்கொண்டு சோதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்காக கத்தர் மனம் இறங்குங்க. ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. வியாதியோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த பகுதிகளில் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் உடைய கரம் ஆண்டவர் அவர்களை தொடுவதாக தகப்பனே. தேவாலமையுள்ள கரமாப்பா. பரம வைத்தியராக உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கான விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா நீர் ஆவியா இருக்கிறது போல நாங்களும் ஆவியில் உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களா இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. மாம்சமும் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமாக இருக்கிறது தகப்பனே. நாங்கள் உற்சாகமாக ஆவியில் உண்மையோடும் உறுதியோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள கத்ததாமே எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய நடைகளை கத்தர் அறிந்திருக்கிறீரப்பா. உமக்கு பிரியமான தேசம் எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. நாங்கள் தள்ளுண்டு போகாதபடிக்கு கத்துடைய கரம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் தகப்பனே. இன்னும் அநேக தேவைகளோடு காத்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் அதிசயத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. இது அதிசயமானவர் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்பா. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்கல்லப்பா. உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாதவாறு உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருக்கிறது மனதை இழைக்க பண்ணுமாப்பா. விரும்பினதை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தை போல் கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பங்களை இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்கள்ல வேலைக்காக இருக்கிறாங்கப்பா. குடும்பங்கள் வேற இடத்துல இருக்கிறது தகப்பனே. ஆனால் அன்பின் தேவன் பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து அப்பா நீர் வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுப்பீர் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஒரு மனதாய் உண்மையே நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் மனம் இறங்குங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நாளை தினத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. அன்றென்று நாளுக்குண்டான மன்னாவை எங்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. வானத்தின் பலகனிகளை திறந்து உடைய பிள்ளைகளை அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க பண்ணுங்க தகப்பனே. நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் பனையை போல் செழித்தோங்கி வளர கத்ததாமே ஆசீர்வதிங்க தகப்பனே. கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் கத்தர் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பலன் அல்லப்பா, எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. ஆனால் உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் கர்த்தரால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக ஒரு விசை கூட மனமிறங்கும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வாழ்கிறது கிருபை ஆண்டவரே. இந்த நாளை காண்பது கிருபை ஆண்டவரே. அப்பா எங்களை வைத்ததற்கு இந்த உலகத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் நாங்கள் செய்ய ஜீவனுள்ள சாட்சிகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல கிருபை வரங்களை கட்டளையிட்டு பிள்ளைகளோடு நீர் முகமுகமாய் பேசும்படி
வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், பயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் அப்பா. ஒரு வழி வருகிற சத்துருக்கள் 7 வழியாக சிதறுண்டு போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீர் பாதுகாக்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஆமென் என்று நீர் பதில் கொடுக்க போகிறீர், அதற்காக நன்றி அப்பா. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு தீமையிலிருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. ஆசிர்வதிங்க. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீரப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீர் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிறீர், அதற்காக நன்றி அப்பா. சாட்சிகளை கேட்க பண்ணுங்க. உடைய பிள்ளைகள் உடைய நாம மகிமைக்கென்று சாட்சிகளாய் மாற கத்ததாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆசிர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், எங்களை மண்ணென்று நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கும் நீர் விடுதலையை கட்டளையிட்டு விட்டீர், ஆசிர்வதித்து விட்டீர், அதற்காக நன்றி. உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.